எப்படி நாம் நமது கர்ம இந்திரியங்களை குளிர்ச்சியாக ஆக்குவது? ஓம் சாந்தி. நாம் இப்பொழுது படித்து கொண்டிருக்கின்றோம். இந்த படிப்பின் மூலம் அளவு கடந்த சுகத்தையும் குஷியையும் நாம் பெறுகின்றோம். ஆங்கிலத்தை கற்பதற்கோ எவ்வளவு கடினமாக இருக்கின்றது. ஆனால் இந்த படிப்பு நமக்கு மிகவும் குஷியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது. நாம் இப்பொழுது வயோதிக உடலில் இருக்கின்றோம். பிறகு நாம் இளவரசன் இளவரசியாக ஆகவிருக்கின்றோம் என்பது எவ்வளவு குஷியான விஷயமாக இருக்கின்றது. இந்த குஷியில் நாம் சதா இருக்க வேண்டும் மற்றும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்தோம் என்றால் நாம் நமது கர்ம இந்திரியங்களை குளிர்ச்சியாக ஆக்குகின்றோம். ஏனென்றால் தந்தையோ உடலற்றவராக இருக்கின்றார். ஆகையால் நாம் நமது புத்தியில் தந்தையை தவிர வேறொருவரும் இருக்கக்கூடாது. அப்படி நாம் தந்தையை மட்டும் புத்தியில் நினைத்தோம் என்றால், அதாவது உடலற்ற சரீரமற்ற தந்தையை நினைவு செய்தோம் என்றால், நமது கர்ம இந்திரியங்கள் அனைத்தும் குளிர்ச்சியாக ஆகிவிடுகின்றது. நாம் அப்படி தந்தையை நினைவு செய்து நாம் பழைய விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். நமது புத்தியிலோ அப்படி தேகத்தின் உணர்வோ அல்லது தேகதாரிகளின் நினைவோ இருந்ததென்றால் நாம் சீச்சி என்று சொல்லப்படுகின்றது. ஆகையால் நாம் ஒரே தந்தையின் நினைவை புத்தியில் வைத்துக்கொண்டு நமது கர்மேந்திரியங்களை குளிர்ச்சியாக்க ஆக்க வேண்டும். தினமும் நாம் சோதனை செய்ய வேண்டும். அதாவது நமது கர்மேந்திரியங்கள் இன்று நம்மை ஏமாற்றி விட்டதா என்று சோதனை செய்ய வேண்டும். நமது கர்மேந்திரியங்கள் மூலம் எந்த தவறும் நடைபெறவில்லையே என்று சோதிக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கோ எது நன்மை எது தீமை என்று தெரியும். ஆகையால் நமக்கு இப்பொழுது எது சரி எது தவறு என்ற விஷயம் தெரிந்துவிட்டதன் காரணத்தினால் நமது கர்மேந்திரியங்களை எந்த தவறும் செய்ய விடாமல் நாம் அதை ஆளுமை செய்ய வேண்டும், அதை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி நாம் தினமும் செய்து நாம் இரவில் தூங்க போகும் முன் நாம் இந்த சோதனையை மற்றும் இந்த கணக்கை நாம் பார்க்க வேண்டும். கர்மேந்திரியங்களின் மூலம் எந்த தவறும் நாம் செய்துவிடவில்லையே என்று சோதனை செய்ய வேண்டும். அப்படி நாம் தவறுகள் செய்து விட்டோம் என்றால் தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு தூங்க சென்றோம் என்றால் நம் பாவ கர்மங்கள் பாதி, அதாவது அரைவாசி அழிந்துவிடும். பிறகு நாம் அந்த தீய விஷயத்தை திரும்பவும் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகையால் நாம் தந்தையிடம் ஒப்படைத்து விட்டால் நாம் முன்னேறி செல்வதாக இருக்கும். ஓம் சாந்தி.